63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு மற்றும் சிவனடியார்கள் தொண்டு செய்ததையும் இந்த காணொளியில் நாம் கண்டு வருகிறோம். முதன்மையாக அதிபக்தி நாயனார் பற்றி முதல் பாகத்தை காணொலியை வெளிபரப்பணும். நீங்கள் ஆதரவு அளித்ததுக்கு நன்றி. இரண்டாவது, இன்று அப்பூதியடிகள் நாயனார் பற்றி வெளியிடுகிறோம். இறைவனுக்கு எந்தெந்த வழியில் எந்தெந்த முறையில் சிவனடியார்கள் தொண்டு செய்து தியாகம் செய்து முக்தி அடைந்த வரலாற்றை கண்டு வருகிறோம். மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக 63 நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் வெளியிடுவதாக உறுதி செய்து கொள்கிறேன். தங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஆத்ம வணக்கம். பூசை நாள் தை சதயம் அப்பூதியடிகள் நாயனார். அவர் பெயர் அப்பூதியடிகள் நாயனார். குலம் அந்தனர். பூசை நாள் தை சதயம். அவதாரத்தலம் திங்களூர். முக்தித்தலம் திங்களூர். திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல், சத்திரம் அமைத்தல், நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளின் இந்த நற்தொண்டினை அறிந்து அவர் இல்லத்திற்கு சென்றார். திருநாவுக்கரசருக்கு அப்பூதியடிகள் உணவிட ஆயத்தம் செய்யும் போது அப்பூதியடிகள் மகனார் பாம்பு திண்டி இறந்தார். அதனை அறிந்த திருநாவுக்கரசர் இறைவன் மீது பாடல்கள் பாடி அப்பூதியடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். தொன்மம். அப்பூதியடிகள் நாயனார் தன்னுடைய குடும்பத்தினருடன் திருநாவுக்கரசரை வணங்குதல். அப்பூதியடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் எனும் ஊரில் வாழ்ந்து வந்தவர். இவர் திருநாவுக்கரசர் சமய காலத்தவர். அந்நாளில் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்து அவர்பால் பக்தி கொண்டார். அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல், சத்திரம் அமைத்தல், நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். ஒரு முறை திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வசித்த ஊருக்கு சென்ற போது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதைக் கண்டு வியந்தார். அப்போது அடிகளார் பற்றி கேள்வி பெற்று அவர் இல்லத்திற்கு திருநாவுக்கரசர் சென்றார். அவர் இல்லத்திற்கு அப்பூதியடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர், ஏன் உங்கள் பெயரில் தர்ம செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசின் பெயரில் செய்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியா இருந்ததையும் சிவன் அருளால் அச்சமயம் விட்டு சைவ மதமேற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார். இறைவன் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார். அதன் பின்புதானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்பூதியடிகள் உணவு உண்ண அழைத்தார். வாழை இலையை அறுக்கச் சென்ற அப்பூதியடிகள் மகன் பாம்பு தீண்டி இறந்தார். திருநாவுக்கரசர் வந்திருக்கும் போது மகன் இறந்து போனதால் அதை கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்ய விடக்கூடாது என அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் துயரத்தினை மறைத்து உணவு இட்டனர். அதனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அப்பூதியடிகளின் மகனையும் உணவருந்த அழைத்து வர கோரிக்கை வைத்தார். அப்பூதியடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இருந்ததை தெரிவித்து எல்லாம் இறைவனை திருவிடையாளர் என பாடல் பாடி அப்பூதியடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். பக்தி சிறப்பு. அப்பூதியடிகளார் மிகுந்த சிவபக்தராக விளங்கினார். ஆயினும் பரம்பொருளான சிவபெருமானை தனது பக்தினாலும் தொண்டினாலும் மகிழ்வித்த 63 முதன்மையான 4 ஒருவரான திருநாவுக்கரசு நாயனார் காலத்தில் 7ஆம் நூற்றில் வாழ்ந்தவர். இதுவே அவரை ஒரு நாயனராக மதிக்கப்படும் அளவுக்கு உயர்த்தியது. நாயன்மார்களின் வரலாறு தொடர்ச்சி 2ஆம் பாகம். இப்போது பகுதியை காணலாம். நாயன்மார்கள் என்பவர் சைவ சமயத்தை பின்பற்றி வாழ்ந்த 63 சிவனடியார்கள் ஆவர். இவர்களின் வரலாற்றை சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் தொகுக்கப்பட்டுள்ளதோடு இந்த 63 சைவ திரைமுறைகளான 12 திரைமுறைகளில் தொகுக்கப்பட்டுள்ள பாடல்களை பாடி சைவ சமயத்தை பரப்பியவர்கள் ஆவர். நாயன்மார்கள் பற்றிய சில முக்கிய தகவல்கள்.
63 நாயன்மார்கள் எனப்படுவோர் மொத்தம் 63 சிவனடியார்கள் ஆவர். இவர்களை 63 என்று அழைப்பார்கள். சிவபக்தர்கள் இவரை அனைவரும் சிவபெருமானின் ஆழ்ந்த பக்தர்களாக இருந்தவர்கள். பெரிய புராணம் இவர்களின் வாழ்க்கை கதைகளை சேக்கிழார் பெரிய புராணம் என்ற நூலில் தொகுத்துள்ளார். சைவ சமய குரவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் சைவ சமய குரவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மாணிக்க வாசகர் இவர்களுடன் சேர்ந்து நால்வர் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமுறைகள் நாயன்மார்கள் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறைகள் என அழைக்கப்படும் 12 திருமுறைகளின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும், திருமுறைகள் 4, 5, 6 திருநாவுக்கரசாலும், 7ஆம் திருமுறை சுந்தரராலும் ஆக்கப்பட்ட பண்ணோடு அமைந்த இசைப்பாடல்களாகும். நாயன்மாரில் சிலரே சமய நூல்கள் புலமை உடையவர்கள், மற்றவர்கள் மிக சிறந்த பக்தர்கள் மட்டுமே. பலரும் பல்வேறு தொழில்களை செய்து உயிர் வாழ்ந்தவர்கள். இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும், எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது. பாலினம் நாயன்மாரில் பெண்கள் 63 நாயன்மார்களில் மூவர் பெண்கள். கிபி 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் நாயன்மாரில் காலத்தால் மூத்தவர். தான் பிறந்த வாழ்ந்த ஊரின் பெயரிலேயே அறியப்படும் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி ஆவார். மதுரை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்ற அறியப்படுகிறார். அவர் மனைவி மங்கையர்க்கரசி ஆவார். நாயன்மாரில் மற்றொரு பெண் ஆவார். திருநாவலரை சேர்ந்த சடைனார் என்ற நாயனாரின் மனைவி இசைஞானியார் 3வது பெண் நாயனார் ஆவார். இவர்களின் மகன் சுந்தரமூர்த்தி ஆவார். சைவ குரவர் நால்வரில் ஒருவரும் நாயன்மாரில் ஒருவரும் ஆவார். மரபு நாயன்மார்களின் மரபு அடிப்படையில் நோக்கும்போது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், ஆதிசைவர், மரபு கொருவர், மரபு கூறப்படாதவர் என வகைப்படுத்துகின்றனர். அரசு மரபினர் 12 பேர். சேரர் சேரமான் பெருமான், சேரர் கோச்செங்கட் சோழர், புகழ்ச்சோழர், பாண்டியர் நெடுமாறர், மங்கையர்க்கரசியார், பல்லவர் கழற்சிங்கர், ஐடியல், காடவர்கோன், கலப்பாளர், கூற்றுவ நாயனார், சிற்றரசர், மெய்ப்பொருள் நாயனார்,